யாத்திராகமம் 34 அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். இப்படிப்பட்ட வசனம் ரொம்ப முடியும் போதே ஆமேன் வந்துடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அல்ல, இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குல்ல, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும். ஆமென். நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அநேக வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். நாம் பாடினோம், இஸ்ரவேலை பயப்படாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அதை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அதை பாட வைத்தார். அநேக வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பட் நாம் இந்த வசனம், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை உன்னோடு பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு அதாவது நாம் கடந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாம் தியானிக்க வேண்டிய அதில் ஒரு வேர்டு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு அதை தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு க்ளோரி, அந்த வானம் திறக்கப்பட்டது, அந்த அனுபவத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நாம் அதில் போக ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான நான் கடந்த பைபிள் ஸ்டடியில் வந்தவர்களுக்கு தெரியும், நான் பைபிள் ஸ்டடின்னு சொன்னேன். ஆண்டவர் அனுமதித்தால் வருகிற வாரத்துக்கு வருகிற வாரத்துக்கு அந்த அடுத்த வாரம் நமக்கு திரும்ப நம்ம ஒரு 5 days 5 நாட்கள் ஜெபம் வைக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக என்று. ஏன்னா சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்குற பைபிள் ஸ்டடியில் வந்தவர்களுக்கு தெரியும். இந்த சீஷர்கள் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் போன வாரத்துக்கு முந்தின வாரமே அதை ஓப்பன் பண்ணி விட்டார். அதனுடைய சிலதை குறித்து ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிற போன பைபிள் ஸ்டடி அப்படி தான். போன பைபிள் ஸ்டடி ஒரு சிலர் தான் இருந்தோம், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். எனக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ், இந்த கூட்டங்களெல்லாம் காட்டிலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு மீட்டிங் பைபிள் ஸ்டடி. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஆண்டோடைய கேரக்டரை குறித்து பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எனவே நீங்கள் தயவு செய்த பைபிள் ஸ்டடியையும் முடிந்த அளவுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை அதுதான் நம்மளை ஒரு முதிர்ச்சி உள்ள மெச்சூரிட்டியான விசுவாச பிள்ளைகளாக அது மாற்றுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீஷோடைய சில மேன்மைகளையும் கர்த்தர் சொன்னார், அது நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. போன பைபிள் ஸ்டடி அப்படி ஓப்பன் பண்ணார். நான் சில வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் டாப்பிக்கு வந்து விட்டோம். ஆண்டவர் அனுமதித்தால் அந்த 5 days ஈவினிங் செக்ஷனில் இந்த சீஷர்களை குறித்து, அதாவது சீஷன் என்பவன் யார் என்றும் சீஷனுடைய மேன்மைகள் என்ன என்பதை குறித்தும் சில வார்த்தைகளை ஆண்டவர் சிந்தையில் போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அனுமதித்தால் நான் வருகிற சண்டே அறிவிப்பு கொடுப்பேன், நம்ம தியானிக்கலாம். அதே போல் பகல் கூட்டங்கள் அந்த க்ளோரி மகிமை குறித்து, நேற்றைக்கும் ஒரு வீட்டில் உபவாச ஜெபம் நடந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அந்த வீட்டில் ஒரு மகிமை இறங்கினதை உணர முடிந்தது. அவங்களும் அந்த ஒரு தாகத்தோடு இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க வைத்தார். ஏன் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க வைத்தார்னு அவங்க யோசித்தாங்க. ஆனால் ப்ரேயரில் போகும்போது அதான் உணர முடிஞ்சு, தரிசனங்கள் வெளிப்பட்டு, சொப்பனங்கள் வெளிப்பட்டு, ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உணர முடிஞ்சு. திரும்ப நான் மற்றவங்க இடத்துலையும் சொல்கிறேன், இது ஏதாவது வீடுகளில் இந்த ஃபாஸ்டிங்
இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் நமக்கு டைம் கிடைக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் இல்லை மற்றவங்க இடத்துலையும் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸை கொண்டு வர்றது அதிகமாக உணர முடியுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, கர்த்தர் கிருபை செய்யட்டும். நான் வந்தது காரியம் அந்த பகல் கூட்டங்களை கர்த்தர் அனுபவித்த மகிமையை குறித்து நம்ம சாட்டர்டே அதை தொடங்க தான் செய்தோம். ஆனால் இன்னும் அதனுடைய அனுபவங்களை கர்த்தர் இன்னும் நமக்கு கற்று தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் சில மகிமையை சுமந்த தேவ மனிதர். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது நாம் தான் ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம்தான் கர்த்தருடைய மகிமை சுமக்கிற ஆலயம். அல்லேலூயா. இங்கே நம்முடைய இந்த மகிமை வெளிப்படுகிற இடத்துல தான் எழுப்புதல் உண்டாகும். மகிமை எங்கே இறங்குதோ அங்கே எழுப்புதல் வெளிப்படும். சத்தம் ஆமீன் சொல்லுங்கள். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய மகிமையை சுமக்கணும். அப்போது அந்த ஆண்டவர் அனுமதித்தால் நம்ம அதை வர்ற வீக்கு அடுத்த வாரம் ஒரு 5 days ஜெபிக்க கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்போவுமே அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு லீடிங் தாங்க. ஏன்னா எந்த ப்ரேயர் வைத்தாலும் அதனுடைய அடையாளம் கர்த்தர் முதலில் வார்த்தைகளை தருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை தந்தால் நமக்கு புரியும் இந்த ப்ரேயர் காட்ஸ் பிளானோடு நடக்குது. இல்லை நம்ம மாம்சத்தில் ஒரு 5 நாள்லாம் நடத்திக்கிட முடியாது. ஏன்னா அது மக்கள் வரமாட்டாங்க, வேடு வெளிப்படாது, நம்ம திணறிடும். பட் தேவ சித்தப்படி இருக்கும்போது கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதித்தால் கிருபை செய்வாரா. ஓகே, இதுவும் நம்ம அந்த 21 days உள்ள ஒரு வேடு. ஆனால் திரும்ப இன்றைக்கி பேசுகிறவங்க சில வேடுகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அதை எப்படி நடத்துகிறார நான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் இது வந்து சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த சபைக்கு கர்த்தர் செய்வாராக. அப்போ இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கான வார்த்தை இல்லை, இது யாருக்கான வார்த்தை? ஆமாம், மோசேக்கான வேடு. மோசேக்கு அதில் ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன், உன்னுடைய கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உன்னுடைய கண்கள் அதை என்ன செய்யும்? பார்க்கும். கர்த்தர் பார்க்க வைப்பாராக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் இதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். இது மோசே கூட வேணும். நான் என்னுடைய கேள்வி, நான் வந்து அது மோசேக்கு கர்த்தர் செய்தாரா? அதாவது மோசேக்கு என்ன வேலை கொடுத்தாரு? பூமி எங்கும் எந்த ஜாதிகளத்து செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கம். அதாவது ரெண்டு ஒன்று உனக்கு செய்வேன், அடுத்து உன்னை கொண்டு செய்வேன். அப்படி தானே? ஒன்று என்ன செய்வேன்? உனக்கு செய்வேன், அடுத்து உன்னை கொண்டு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு செய்வார், என்னை கொண்டு செய்வார். ஆமென். நான் அடிக்கடி இந்த போன பைபிள் ஸ்டடி சில நீங்கள் வரலாக்கு முந்தின பைபிள் ஸ்டடி வந்து நான் சொன்னேன், தேவன் ஏதாவது ஒன்றை நமக்கு செய்கிறார் என்றால், அதாவது நம்மை கொண்டு செய்கிறார்னா, முதலாவது அவர் நமக்கு செய்வார், அதன் பிறகு தான் நம்மை கொண்டு செய்வார். அதை போன பைபிள் ஸ்டடியில் இன்னும் டீப்பாக என்ன சொன்னேன்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்மளை கொண்டு செய்கிறார்னா, நம்மளை கொண்டு செய்கிறத காட்டிலும் அதிகமாக கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். இப்போ உங்களை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10,000 ரூபாய் உங்களை கொண்டு கர்த்தர் கொடுக்க வைக்கிறாருன்னா, உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களை கொண்டு கொடுக்க வைக்கிறாருன்னா, உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவார் என்பதை காட்ட உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தருவார், உங்களை கொண்டு 10,000 ரூபாய் கொடுக்க வைப்பார். அதாவது அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஆமென். நான் பணம் இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு அதை செய்வார். எனக்கு செய்யாமல் என்னை கொண்டு எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்கிறோம், பூமி எங்கு எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் செய்கிறது அப்போது இது வந்து என்ன சொல்ல, ரகசியமாக இருக்காது, அது பகிரங்கமாக இருக்கும். அப்படி தானே? உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்படின்னா அது ரகசியமாக செய்ய மாட்டேன். சில காரியங்களை கர்த்தர் ரகசியமாக நமக்கு மட்டும் செய்வார். ஆனால் இவனுக்கு செய்து மோசேட்டு சொன்னது,
அது நான் உனக்கு செய்கிறது, அது நீ மட்டும் பார்க்க மாட்டாய், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் சிலர் அல்ல, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். யோசித்து கை தட்டாதுங்க. ஹல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் தரைக்கு மேலே கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்கிறதை இந்த தேசம் பார்க்கும். சனிக்கிழமை அந்த சாட்டர்டே, அதாவது நம்ம அந்த சாட்டர்டே ப்ரேயர் நம்ம 21 days ப்ரேயர் நாட் எண்ட், நம்ம முடிக்கலை. ஆமேன்னு சொல்லுங்கள். அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். அதில் ஒரு வேர்டு எனக்கு ஒவ்வொரு வேர்டாக ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. அதில் ஒன்று சாட்டர்டே, நம்ம தேசத்தை திரும்பி பார்க்க மாட்டோம், தேசம் நம்மை திரும்பி பார்க்கும். வேறு மாதிரி கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேசத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், தேசம் என்னை திரும்பி பார்க்கும். இப்போ நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க பிரசன்ஸுக்குள்ளே வாங்க, பிரசன்ஸுக்குள்ளே வாங்க, பிரசன்னத்துக்குள்ள. ஹம்சலாரி மராஹ ஷகதனா ரீபலகதர ஷியாம்தனே லபிதனால் ஹந்தோனோ ரே பலரகதனா ஷியாந்தனே. வழியோ சத்தியமும் ஜீவனும் நானே. சொல்லுங்க, வழியும் சத்தியமும் எஸ் ஜீவனும் நான் அது ஒரு 4 காரியங்களை சொல்கிறேன். மோசேக்கு பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை மோசேக்கு செய்தாரா அப்படின்னு நான் ஒரு 4 காரியங்களை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் மோசேக்கு செய்தார். அப்புறம் ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை மோசே கொண்டு செய்தார். மோசே கொண்டு செய்தது அடுத்த வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் அனுமதித்தா நான் கண்ணி பண்ணுவேன். கர்த்தருடைய கரத்திலே நான் முழுவதுமாக விட்டு கொடுக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், இந்த ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம மெய்சில் இருக்க வைக்கிறது. 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்லே இந்த நான் கொடுத்த மெசேஜ் பகலில் திரும்ப எங்கள் வீட்டில் 21 days ப்ரேயரில் பேசினது வீட்டில் ஓடிட்டுருக்கேன். டிவிலையும் மொபைலையும் சில ஓடிட்டுருக்கேன். சில வேர்டு என்ன செய்யணும், இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். இந்த வேர்டுகளெல்லாம் நம்ம அந்த ப்ரெசன்ஸில் பேசிட்டு அடுத்த வேர்டுகளை நம்ம போகும்போது நம்ம பழைய வேர்டை மறக்க மாட்டோம். பட்டு அந்த திரும்ப என் காதில் அந்த வேர்டுகள் துணிக்கும் போது இப்படியெல்லாம் கர்த்தர் பேசினாராம், நம்ம மைண்டை இப்படி ஓப்பன் பண்ணாரா, அதாவது இவ்வளோ எதிர்பார்ப்பான அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேர்டுகளை நம்ம சிந்தையில் போட்டு கர்த்தர் பேச வைக்கிறாரா அப்படின்னு சில வேர்டுகளை பார்த்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருக்கிறது. நிச்சயமாக பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது, அவர் அதை நம்முடைய கண்களால். ஹல்லேலூயா. வழியும் சத்தியமும் எஸ் ஜீவனும் நானே. சொல்லுங்க, வழியும். ஹல்லேலூயா. 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 ஆமென். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 7 அதனுடைய 7. பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் இருந்தது. ஆமென். இதுக்கு இந்த வேர்டுக்கு வேல்யூ இன்னும் அறியணும்னா 90ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். அதனுடைய 10வது வசனம். சங்கீதம் 90 அதனுடைய 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும்
பலத்தின் மிகுதியாய் எத்தனை 80 வருஷமாக இருந்தாலும் போதும். அந்த 90வது சங்கீதம், அந்த 90 சங்கீதம் அதுக்கு அந்த வாங்க முந்தின பக்கம் வரும்போது 90வது சங்கீதத்துக்கு மேலே ப்ராக்கெட்டில் ஒன்று எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம். அப்போ 90வது சங்கீதம் என்பது மோசேயினுடைய ஜபம். மோசேயின் ஜபத்தில் தான் ஆமேன் ஸ்தோத்திர 10வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70. ஒருத்தன் எத்தனை வயசில் தான் உயிரோடு இருப்பாராம்? 70 வயசில். அப்படி மிஞ்சின எக்ஸ்ட்ரா என்ன ஆஃபர், அப்படி தானே ஆஃபர். அதோட இன்னும் கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் தீபாவளிகள் ஒன்று கொடுப்பாங்களே, ஏதோ ஒன்று போனஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்துன்னா என்னது? 80க்கு மேலே ஒருத்தனை உயிரோடு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அது மோசே ஜபத்தில் சொல்கிறார், ஒருவன் ஆமேன் ஒருவனுடைய ஆயுசு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ஆனால் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும். சத்தமாக உரலிலே சொல்லுங்கள். அப்படி 80 ஒருத்தனுக்கு 80 வந்துட்டுனா அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாக கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். அப்போ மோசே சொல்கிறாரு, 80 வயசில் ஒருத்தன் உயிரோடு இருந்தான்னா அவனுக்கு அது அடுத்து வருத்தமும் சஞ்சலமும் தான். அல்லேலூயா, சோத்திரம். டீ குடிச்ச முடியாது, காலில் புண்ணு, அங்கே புண்ணு, நடக்க முடியாது, கம்புக உதவி தேவை. ஸ்தோத்திரம். வேற என்ன ஸ்தோத்திரம்? 80 வயசுனா முடியெல்லாம் வெள்ளை முடி ஆயிரும். எல்லோரும் எங்களை தாத்தான்னு பாட்டின்னு நினைச்சுவாங்க, கூப்பிட ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோமான்னு புலம்ப ஆரம்பிப்போம். ஒரே 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 வார்த்தையில் சொன்னால் 80க்கு மேலே இருந்தால் உனக்கும் டிஸ்டர்பு, ஒன்னால் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பு. சோத்திரம். இது மோசே சொன்ன ஒரு வேர்டு. இப்படி சொன்ன மோசே 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு எத்தனை வயது? சத்தமாக சொல்லுங்கள். அதாவது மோசே எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தார், அதே மோசே சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு? ஒருவருடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? 70. மிஞ்சி போனால் எத்தனை? எக்ஸ்ட்ரா போனஸ் கிடச்சா 80. அதுக்கு மேலே அவன் அதாவது அதுக்கு மேலே அவன் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டு. அவனுக்கும் கஷ்டம், அவனை பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம். அப்படி சொன்ன மோசே 80வது வயசில் தான் எங்கே போய் நிற்கிறாரு? பார்வோனுக்கு முன்னாடி. 80 வயசில் உபாகமம் கடைசி அதிகாரம் சீனாய் மலையில் போய் நிற்கலை. ஹலோ, ஆமாம். 80வது வயசில் எங்கே போய் நிற்கலை? சீனாய் மலையில் போய் ஆண்டவர் சொல்கிற, நீ மேலே வா, உன்னுடைய ஓட்டை என்ன செய்யுது? முடியுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அவனை அங்கே 34 உபாகம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயது உள்ளவனாக என்ன செய்தான்? இருந்தான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமே. 34:1 மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபா என்கிற மலையில் இருக்கும் சீனான்னு சொன்ன பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறினான். மலைக்கு உச்சியில் எத்தனை வயசில் ஏறுறான்? சொல்லுங்கள். 120வது வயசில். எத்தனை வயசில் யாரையில்? சொல்லுங்கள். 80வது வயதில் என்ன செய்யலை? யாரையில். மோசே சொல்லுகிறபடி அவன் எத்தனை வயசில் யாரி இருக்கணும்? 70 யாரி இருக்கணும். ஆமேன். உண்மைதானா? 70 ஏற வேண்டிய மோசே. சரி, எக்ஸ்ட்ரா போனஸ் எத்தனை? 80. 80 ஏற வேண்டியவர் எப்போ யாருனாரு? 120. அப்போது 80 ஏற வேண்டிய மோசே 80 பிஸ்காவின் கொடுமுடியில் யாரில்? 80 பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு கர்த்தர் நிற்க வைக்கிறார். ஹலோ ஹலோ ஹலோ. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன். அதை உன்னுடைய ஜனங்கள் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம்
பயங்கரமாக. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கு எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உள்ளே இருந்து வெளியே சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை உனக்கு செய்வார். நான் இதை சொல்லும் போது உங்க மேல ஒரு தேவ மகிமை இறங்கட்டும், உங்க மேல ஒரு தேவ பிரசனை இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாத ஆமென் 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 மோசேக்கு கர்த்தர் செய்தார் என்றால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சபையை உங்களுக்கு எனக்கும் தேவன் செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இதற்குள்ள வயதான சில தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க. காலம் முடிந்து விட்டது என்று சொல்லாதிருங்கள். ஆமென். பூமி எங்கோ எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் உங்களுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் செய்வார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த சபையை பார்த்து நான் மீண்டும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எந்த ஜாதிகளுக்கு செய்யாததை, ஆமென், எந்த சபைகளுக்கு செய்யாததை தடிக்காரங்குட ஃபுல் காஸ்பல் சபைக்காய் கர்த்தர் செய்வாராக. கிளைமேட் சேஞ்ச் ஆகி இருக்கிறது. மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகல் உபவாச ஜெபத்திலே இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ 2 நாளாகம 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஆமென் ஆமென் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆமென் சமாதான பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அரமாக துனமாக ருபகதனா அர்கத ரகசி. மீண்டும் வானம் திறக்கப்பட்டது. மீண்டும் வானம் திறக்கப்பட்டது. மீண்டும் வானம் திறக்கப்பட்டது. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வாராக. ஓ ரபாகம் துனமனஷியா. நிச்சயமாக இதை நம்முடைய கண்கள் பார்க்கும். கர்த்தர் பார்க்க வைப்பார். திஸ் இஸ் அவர் சீசன். இது நம்முடைய சீசன். நான் சிலரை பார்த்து சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் உங்களுடைய சரீரத்தில் யாருக்கு செய்யாத சில சூப்பர் நேச்சுரலை கர்த்தர் செய்வது உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது நடப்பதாக. இப்பொழுது அது நடப்பதாக. மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் 80வது வயசுல மண்ணுக்குள்ள போகும்போது மோசே 80வது வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எல்லாருடைய பலன் குறுகும் போது இவனுக்கு இப்பதான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்து மோசே கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது மோசேக்கு தேவன் செய்த அதிசயம், பூமி எங்கு எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயம். எல்லாருக்கும் ஓட்டமும் முடிகிற நேரத்தில் மோசேயின் ஓட்டத்தை கர்த்தர் ஆரம்பிக்க செய்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்க செய்கிறார். நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், முடிந்தது, இனி வாய்ப்பு இல்லை, இனி நிறைவேற வாய்ப்பு இல்லை, இனி வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை இன்னைக்கு கட்டளையிடுகிறார். This is the new beginning. ஓ ஹரபல பஹபுர பகனா உடபஹர பாஷா பஹல்மனா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த சபையில கட்டளையிடுகிறார். 21 days fasting prayer முடியல. To be continue. ஓ இது கண்டினியூ ஆகிறது, கண்டினியூ ஆகிறது.
இது கண்டினியூ ஆகிறது. கர்த்தர் இதை தொடங்குகிறார். கர்த்தர் இதை சிலது ஆரம்பிக்கிறார். முடியல சிஸ்டர், முடியல. மற்றவர்களுக்கு தான் முடிந்தது மோசே, மற்றவர்களுக்கு தான் முடிந்தது. பட் உனக்கு முடியல, உனக்கு இனிதான் ஆரம்பமே. ஓ உனக்கு இனிதான் ஆரம்பமே, உனக்கு இனிதான் ஆரம்பமே. கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தொடங்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இவைகள் சம்பவிக்கிறது. ஆமென். எந்த அதாவது நம்முடைய வேர்டு என்னன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்வேன். ஆமென். நல்லா என்னுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். எந்த மோசே, அதே மோசே தான் சொல்லுகிறார், ஒருவனுடைய ஆயுசு நாட்கள் 70. ஆமென். அது பலத்தின் மிகுதியால் எத்தனை 80. மோசேக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கிறது? ஒருவனுடைய ஆயுசு நாட்கள் 70 தான், மிஞ்சி போனால் தான் 80. இதுதான் மோசேட மைண்ட் செட்ல இருந்தது. ஆனால் எந்த மோசே தன் வாயை திறந்து ஒருவனுடைய ஆயுசு நாட்கள் 70, ஆமே பலத்தின் மிகுதியால் 80 என்று சொன்னானோ, அதே மோசே ஆமேன் இப்போ வாயை திறந்து சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில நடக்கல. வாயை திறந்து சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில் நடக்கல. எது நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். பூமி எங்கோ எந்த ஜாதிகளோட இந்த வசனத்தை டிக்ளேர் பண்ணுங்க. இந்த வசனத்தை கை தட்டும் போது டிக்ளேர் பண்ணுங்க. பூமி எங்கோ எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். ஆமென். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த நாட்கள் உபவாச ஜபத்தில் நமக்கு நான் நிறைய வேடுகளை மறந்தேன். ஆனால் கர்த்தர் திரும்ப ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்கள் உபவாச ஜபத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ மற்றவரிடத்தில் என்ன மேன்மையை நீ பார்த்தாயோ, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நீ மற்றவரிடத்தில் என்ன மேன்மையை பார்த்தாயோ அந்த மேன்மை இனி நீ பார்க்க மாட்டா. மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மை இனி உன்னிடத்தில் மற்றவர்கள் பார்ப்பார்கள். நீ மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மை இனி உன்னிடத்தில் மற்றவர்கள் பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் இது ஆண்டவர் மீண்டும் இந்த வார்த்தைகளை சிந்தையில போட்டுகிறார். மீண்டும் திறக்கப்படுகிறது, மீண்டும் திறக்கப்படுகிறது, மீண்டும் திறக்கப்படுகிறது, மீண்டும் திறக்கப்படுகிறது. மற்றவரிடத்தில் நீ பார்த்த மற்ற சபைகள் மனோஜ், மற்ற சபைகளிடத்தில் நீ பார்த்த மேன்மை உன்னுடைய சபையில் மற்றவர்கள் பார்ப்பார்கள். மற்ற சபைகளில் வெளிப்பட்ட மகிமை பிரசன்னத்தை ஜனக்கூட்டத்தை இந்த சபையிலே மற்றவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் பார்க்க வைக்கத்தான் போகிறார். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. பூமி எங்கு எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வே. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். வயசானவங்க சேலை இருக்கிறவங்க ஆமை ஒருபோதும் உங்க வாயை திறந்து முடிந்ததுன்னு மட்டும் சொல்லாதுங்க. சொல்லுங்க, இனிதான் ஆரம்பம், இனிதான் நான் ஓட போகிறேன். ஆமென். ஆண்டவர் மோசேக்கு செய்ததை உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை, முடியவில்லை, இனிதான் ஆரம்பமே. என்பது முடிவல்ல, ஆமே என்பது ஆரம்பம். மோசே நீ சொல்லிட்டா, ஆமேன் ஆமேன், ஒருவருடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 மோசே நீ சொல்லிட்டா. ஆமே இல்ல மோசே, 80வது வயதில் கர்த்தர் மோசேயை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினா. இது முடிவல்ல, இனிதான் ஆரம்பமே. கை தட்டும் போதே சபை
சொல்லட்டும், இது முடிவல்ல, இனிதான் ஆரம்பமே. நான் இனிதான் பார்க்க போகிறேன், நான் இனிதான் ஓட போகிறேன், நான் இனிதான் பயன்பட போகிறேன், நான் இனிதான் சாதிக்க போகிறேன். ஓஹோ ரீபா ஹரோசியா உடப. உங்க நாவல சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை போடுகிறோம். அதை நீங்க பேசுங்க, அதை பேசுங்க பேசுங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். மற்றவரிடத்தில் நான் பார்த்த மேன்மையை இனி தேசம் என்னிடத்தில் பார்க்கும். கர்த்தர் என்னிடத்தில் பார்க்க வைப்பா. இதை ஒருவரால் தடை செய்யவே முடியாது. ஓ, இதை ஒருவரால் தடை செய்ய முடியாது. ஓ, மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது வானம், மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ, மீண்டும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக வெளிப்பாடுகள், தெய்வீக தரிசனங்களை காணும். கர்த்தருடைய மகிமை மீண்டும் ஆலயத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை மீண்டும் ஆலயத்தை மூடுகிறது. ஹalleluya hallelujah 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 ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 80ல எந்த மோசே வாயை திறந்து ஒருவனுக்கு இனி முடிவு என்று சொன்னாரோ, அதே மோசேயுடைய வாழ்க்கையில, அதே மோசேயுடைய ஹalleluya கண்களில் என்ன தெரியுமா கர்த்தர் பார்க்க வச்சாரு? அந்த 80 ஆன போது கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய வச்சாரு? பேக்கிங் பண்ணு, இனிதான் உன் ஊழியமே ஆரம்பம், இனிதான் உன் ஊழியமே ஆரம்பம். ஆமென் 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 ஆமென். இப்படி நான் சொல்றேன், இப்படி இப்ப ஆவியானவர் சிந்தையில போட்டதை சொல்றேன். நீங்க எழுதக்கூடாது, நல்லா ரிசீவ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், எங்கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. இனிதான் ஆரம்பமே சொல்லுங்க. யா சொல்லுங்க, இனிதான் ஆரம்பமே. ஸ்பெஷலா சேர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, இனிதான் ஆரம்பமே. ஆமே, வயசாயிட்டு மண்ணுக்குள்ள போக்குன டைம் ஆச்சு இல்ல சார். ஆமே, பிஸ்கா கொடி முடியில போக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆமே, இப்ப இனிதான் நான் மோசைக்கு முன்னாடியே நிக்க போகிறேன், இனிதான் நான் மோசைக்கு முன்னாடியே நிக்க போகிறேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இந்த பகல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். பூமி எங்கோ எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். ஹalleluya. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சொல்லுங்க, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அப்படின்னா 80க்கு பிறகுதான் ஆரம்பம். அப்படின்னா அதனுடைய அந்த வார்த்தையோட முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? மோசே, நீ பார்க்கிற ஒவ்வொரு நாளும், அல்லது நீ தூங்கி எழும்புகிற ஒவ்வொரு நாளும், அல்லது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது எப்படிப்பட்டதா இருக்க போகிறது தெரியுமா? ஆமா, 80 வயது வரைக்கும் நீ பார்த்த நாட்கள் சாதாரணமான நாட்களாக இருக்கும் என்றால் 80 வயதுக்கு பிறகு நீ பார்க்க போகிற ஒவ்வொரு நாட்களும் அது அசாதாரணமான நாட்களாக இருக்க போகிறது. அது அசாதாரணமான நாட்களாக இருக்க போகிறது. அது அசாதாரணமான நாட்களாக இருக்க போகிறது. கையை தட்டுகிறவங்க ஆமே, ஐயோ நான் இன்றைக்கு உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வே. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். அது பயங்கரமாயிருக்கும். அது பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யாத்திராகமம் 1:22. பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்.
மருத்துவச்சிகள் முதலாவது ஒரு கட்டளையை மருத்துவச்சிகளுக்கு இடுகிறான். நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது ஏதாவது பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை என்ன செய்து விட வேண்டும்? கொன்று விட வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண் பிள்ளைகள் உயிரோடு பிறக்கிறார்கள். இப்பொழுது தேசத்துக்கு ராஜா ஒரு கட்டளை இடுகிறான். அதை தான் நாம் வாசித்தோம். பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியிலே போட்டு விட வேண்டும், பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு காக்கவும். மோசே நாட்களில் மோசே பிறக்கும்போது ஒரு சட்டம் பிறக்கிறது. என்ன சட்டம் பிறக்கிறது? பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளும் கொன்று போட வேண்டும். அதாவது நதியில் என்ன செய்து விடணும்? போட்டுவிடணும். ஒவ்வொரு தாயும் கருவுற்று இருக்கும்போது, குழந்தை பிரசவிக்கும் போது எல்லாருடைய தாயுடைய ஏக்கம் எதுவாக இருக்கணும்? பெண் பிள்ளையாக இருக்கணும். என்ன பிள்ளையாக இருக்கணும்? பெண் பிள்ளையாக இருக்கணும். பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு வச்சிடலாம். ஆனால் ஆண் பிள்ளைன்னா என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியும். தன் கையாலே கொன்று விடணும். எவ்வளோ பெரிய சட்டம்! 2ஆம் அதிகாரத்தில் லேவின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி என்ன பிள்ளையை பெற்றாள்? என்ன பிள்ளையை பெற்றாள்? ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த ஸ்திரீயினுடைய விருப்பமும் ஆசையும் எதுவாக இருந்திருக்கும்? பேசுங்க. பெண் பிள்ளையாக என்ன செய்திருக்கும்? வைக்க முடியாது. அதை ஒரு நாணற்பட்டியை செய்து அந்த பிள்ளையை, ஆமேன் ஸ்தோத்திரம், என்ன செய்கிறாள்? திரும்ப நதியில் போடுகிறாள். நடக்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 6ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ண வருகிறாள். 6ஆம் வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்றாள். சரியான வேடு. அவள் அந்த பிள்ளையின் மேல் என்ன செய்தாள்? பார்வோன் கட்டளையிட்டிருக்கிற ஆண் குழந்தை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். ஆனால் பிள்ளை திறந்து அது பார்த்தபோது, அந்த நாணற்பட்டியை திறந்து பார்த்து பிள்ளை இருந்தது. ஆனால் அந்த பிள்ளை பெண் பிள்ளை அல்ல. என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. அவள் என்ன செய்திருக்கணும்? உடனே திரும்ப நாணற்பட்டியை தூக்கி தூர போட்டுட்டு பிள்ளையை மட்டும் நதியில் போட்டிருக்கணும். ஆனால் அந்த வேர்டு அதிகம். அவள் இரக்கமுற்றாள். ஸ்தோத்திரம். அடுத்து அவளே சொல்லுகிறாள், இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று. சாதாரணமான வார்த்தை இல்லை இந்த வார்த்தை. இது எகிப்திய பிள்ளைகள் ஒன்றுன்னா கொண்டு போயிருக்கலாம். இது என்ன பிள்ளை? எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. அப்படி என்றால் இந்த பிள்ளை கொலை செய்யப்பட வேண்டும். இந்த பிள்ளை உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த பிள்ளை கொலை செய்யப்பட வேண்டும். இந்த பிள்ளை நதியில் போட வேண்டும். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை கையில் எடுத்து அதன் மேல் கிருபை கிடைத்தது. அதான் ஒரு சரியான வேடு. கிருபை கிடைத்து அந்த பிள்ளையை அவள் அரண்மனைக்கே கொண்டு போனாள். அரண்மனை. எந்த தாய் பிள்ளையை பெற்றாலோ அதே தாயினிடத்தில் மீண்டும் அந்த பிள்ளை வருகிறது. அந்த பிள்ளை 3 வருடம் அந்த பிள்ளை பால் மரப்புற வரைக்கும் வளர்ப்பதற்கு செலவு அரண்மனை செலவு. அரண்மனையிலேருந்து என்னமோ இந்த அதுக்கு என்ன அந்த கரிஸ்மா ரொம்ப எனக்கு செலவெழுத்து வச்சாலே என்னது சும்மா சர்லாக்கு. அரண்மனை சர்லாக்கு வருது, பேம்பஸ் அரண்மனை வருது, வேற என்ன? ஸோ அது எல்லாம் அரண்மனை வந்துருக்கு. பால் வருது, எல்லாம் அரண்மனை. ஒரு செலவும் இல்லை. ஹலோ, காது கேட்கல? அவனோடு கூட பிறந்த அத்தனை ஆண் பிள்ளைகளும் மரித்த போது மோசேங்கிற பிள்ளை மட்டும் உயிரோடு காக்கப்பட்டது. உங்களுக்கு புரியலை. மோசையோடு பிறந்த அத்தனை ஆண் பிள்ளை குழந்தைகளும் ஆமே மரித்த போது மோசே என்கிற ஆண் குழந்தை மட்டும் உயிரோடு அரண்மனையில் வளர்க்கப்பட்டது. என்னுடைய கேள்வி, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார். மோசேக்கு செய்தாரா? மோசேக்கு செய்தார் என்பதில் இன்னைக்கு நம்முடைய வார்த்தை, எனக்கு செய்வா. என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை உங்களுக்கு செய்வா.
தடிக்காரங்கன ஃபுல் காஸ்பல் சபையே, கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தடிக்காரங்கன ஃபுல் காஸ்பல் சபையே, உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கு எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் இப்படி ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கு ஏற்படுகிற தீமையை நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பா. ஐயோ, ஒரு ஆள் தான் கை தட்டுது. மற்றவர்களுக்கு ஏற்படுகிற ஆபத்து உனக்கு ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் நான் அந்த வசனத்தை ஆண்டவர் எடுத்து நமக்கு இது நான் 21 days ஃபாஸ்டிங் பீரியடில் பேச வேண்டிய வார்த்தையாகும். பட் எனக்கு பெர்மிஷன் தரல ஆண்டவர். இன்னைக்கு பேச வைத்ததுக்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னொரு படகு இதான் ஆண்டவர் தந்த இன்னொரு சிந்தையில் போட்ட ஒரு வேர்டு. ஆமென். அதுதான் நான் மைக்கு பிடிக்கிறவர்கள் அதை தான் பேசணும் என்பது என்னுடைய சிந்தை. ஸ்தோத்திரம். சில படகுகளை குறித்து நான் பேசணும். பட்டு நான் எப்போ ஆனால் நான் ஸ்பிரிட்டில் கனெக்ட் ஆகும்போது நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுகிறேன். இந்த வேர்டு வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி எப்போமா அதை ஆண்டவர் அனுமதித்த பேசலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நடப்பது உனக்கு நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு நடக்காது. பூமி எங்கும் எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. மோசேயோடு மரித்த அத்தனை ஆண் குழந்தைகளும் மரித்த போது, மோசேயோடு பிறந்த அத்தனை எபிரேய பிள்ளைகளும் மரித்த போது, மோசேயோடு பிறந்த அத்தனை பிள்ளைகளும் நதியிலே மூக்கு முட்டி மரித்த போது, மோசே என்கிற ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாதாரணமானவன் அல்ல. ஒன்று நம்ம போன ஃபாஸ்டிங் பீரியடில் சொன்ன வேர்டுகள் ஆண்டு சிந்தையில் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒன்று, நீ அசாதாரணமானவன். ரெண்டு, நீ ஆபத்தானவன். ஐயோ ஐயோ ஐயோ, நீ தேவனுக்கு ஆசீர்வாதமானவன், நீ பார்வோனுக்கு ஆபத்தானவன். ஹல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. காது கேட்கல. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலே பயப்படாதே. எஸ், நானே உன் தேவன். சத்தம் ஒரு ஆமென். எங்கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க ஆமென். இந்த வேர்டுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேர்டை பேச வைத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. திரும்ப தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கு நடப்பது உனக்கு நடக்காது. கர்த்தர் அனுமதிக்க விட மாட்டாரு. உன்னை பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மோசேயோடு பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளும் மரித்த போது, மோசே என்கிற ஆண் குழந்தை மட்டும் கர்த்தர் உயிரோடு காப்பாற்றினார். பார்வோனுடைய குமாரத்திக்கு பார்வோன் போட்ட சட்டம் பெரிதாய் தெரியவில்லை. அவளே சொல்லுகிறார், இது எபிரேய குமாரர்களில், இது எபிரேய பிள்ளைகளில் ஒருவன், இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. அவளே சொல்லுகிறார். அவளுக்கு தெரியுது இந்த பிள்ளை எகிப்திய பிள்ளை அல்ல, இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை தெரிகிறது. அவள் அந்த பிள்ளையை நாணர் பட்டியை திறந்து பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம், அவள் இரக்கமுற்றாள். அவளுக்கு கோபம் வரவில்லை. எப்படி இந்த 3 மாதம் இந்த பிள்ளை இந்த அளவு வளர்ந்திருக்கிறது, எப்படி இந்த பிள்ளை உயிரோடு இருக்கலாம், இந்த தாய் எப்படி இதை உயிரோடு இதை வைத்து பாதுகாத்தாள் இத்தனை வருடம்?
அவள் மீது சட்டம் பாயணும், அவளும் கொல்லப்படணும் என்று பார்வோனுடைய குமாரத்தை சொல்லி இருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கவில்லை. மோசே, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அந்த வார்த்தை முக்கியம். மற்ற ஜனங்கள் முன்பாக செய்வேன், உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். அப்படிதான் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. உண்மைதானா? ஆமே. பூமி எங்கு எந்த ஜாதி கடத்து செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். மற்ற ஸ்திரீகள் மோசையோடு கூட பிறந்த லேவிய மற்ற ஸ்திரீகள் பார்க்குறாங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து விட்டது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நதியிலே மூழ்கி போனது. ஆனால் இந்த லேவியின் குமார்த்தி கோத்திரத்தை சேர்ந்து இந்த இவருடைய பெண் மட்டும் எப்படி, பிள்ளை மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறது. என்னுடைய கற்பத்தில் பிறந்த பிள்ளையெல்லாம் மரித்தது, என் கற்பத்தில் பிறந்த பிள்ளையெல்லாம் நதியில் நான் போட்டு விட்டேனே, மரித்து விட்டதே. இந்த பிள்ளை மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறது? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. மூன்றாவது யாத்திராகமம் 3 இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டுமே ஓவர் டோஸ் ஆகும். அல்லேலூயா. யாத்திராகமம் 3 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை மோசையோடு எகிப்திலே பிறந்த அத்தனை எபிரேயர்களும் அத்தனை இஸ்ரவேலர்களும் எகிப்திலே அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது, ஆளோட்டுகளின் நிமித்தம் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த போது, தேவனிடத்தில் கூக்குரலிட்டு கொண்டிருந்த போது, மோசே என்கிற ஒருவன் மாத்திரம் எகிப்தை விட்டு வெளியே சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மோசே, நீ எப்ரேயன் தானா? எஸ், எப்ரேயன். உன்னுடைய ஜனம் எங்கே? உன்னுடைய கோத்திரம் எங்கே? உன்னுடைய தேசவாசிகள் எல்லாம் எங்கே? எல்லாரும் எகிப்திலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அடிமைத்தனத்தில் வாழவில்லையா? இல்லை, நான் வாழவில்லை. நீ மட்டும் எப்படி தப்புனாய்? நான் தப்பினேன். நீ மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறாய்? கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். நீ அடிமைத்தன வாழ்க்கை வாழவில்லையா? கர்த்தர் என்னை வாழ விடலை. நீ ஆளோட்டிகள் நிமித்தம் உபத்திரவப்படலையா? உபத்திரவப்படலை. நீ எகிப்து தேசத்தில் வாழவில்லையா? நான் எகிப்து தேசத்தில் வாழவில்லை. நான் ஆமென் வெளியே கர்த்தரை வாழ வைக்கிறார். அத்தனை எபிரேயர்களும் எகிப்திலே உபத்திரவப்பட்ட போது, அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தபோது, ஆளோட்டுகள் நிமித்தம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது, இந்த எகிப்து தேசத்தில் பிறந்த இந்த ஒரு மனிதன் மட்டும் எகிப்தை விட்டு வெளியே சுயாதீனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடிமைத்தன வாழ்க்கை அவன் வாழவில்லை. சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அத்தனை எபிரேயர்களும் எகிப்தில் உபத்திரவப்பட்ட போது, அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தபோது, ஏன் எகிப்திலே எகிப்து தேசத்தில் வாழ்ந்தபோது இவன் மட்டும் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னோடு கூட உன்னுடைய அம்மா எங்கே? எகிப்தில். உன்னுடைய சொந்த பந்தங்கள் எங்கே? எகிப்தில். உன்னுடைய ஆள் ஜனம் எங்கே? எல்லாம் எகிப்தில். நீ எங்கே? எகிப்தை விட்டு வெளியே. ஹலோ, புரிஞ்சவங்க சத்தமாய் ஆமே. காது கேட்கல இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது பாயிண்டில் சொன்ன, மற்றவர்களுக்கு ஏற்படுகிற தீமை ஆபத்து ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பார்.
மூன்றாவது, மற்றவர் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழாதபடி என்னை வித்தியாசமாய் வாழ வைப்பார். இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, மற்றவர்களை காட்டிலும், ஐயோ என்ன ஆத்மாவை போட்டுருவேன், சொல்லுங்க, மற்றவர்களை காட்டிலும் என்னை வித்தியாசமாய் வாழ வைப்பார், மேன்மையாய் கர்த்தர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும், மாதுரியமேறும் மொழிகளால் தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும், ஒற்றைக்கு வீடுகையில்லா, மடுத்து மாறுகையில்லா, அந்தியம் வரே ஆச்சூடுமதி இயேசு என்றே கூடேமதி. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துக்கு வந்தவர்களுக்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை மோசேக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று இந்த பகலில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிற என் ஜனத்தை காட்டிலும் என்னை மேன்மையாய் வாழ வைப்பார், வித்தியாசமாய் வாழ வைப்பார். அந்தியமரே ஆச்சூடுமதி இயேசு என்றே கூடேமதி. எகிப்தில் மோசே வாழ்ந்தாரான்னு கேட்டால் வாழ்ந்தார். எத்தனை வயசு வரை வாழ்ந்தார்னு கேட்டால் 40 வருஷம் வாழ்ந்தார். எகிப்தில் மோசே எகிப்தில் வாழ்ந்தபோது நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாய்? அடிமைத்தன வாழ்க்கை வாழவில்லை, அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாய். ஓஹோ, ஹல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிற அவனுடைய அம்மா எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கை, ஆனால் அவனை பெற்றெடுத்த மோசே ஆமென் அரண்மனை வாழ்க்கை. மோசே பூமி இங்கு எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரம். ஹல்லேலூயா. நீ எபிரேயனா? எஸ், எபிரேயன். ஆனால் எங்கே வாழ்கிறாய்? எகிப்தில் வாழ்கிறாய். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் எபிரேயர்கள் எங்கே வாழ்கிறார்? எகிப்தில் வாழ்கிறார். எப்படி வாழ்கிறார்கள்? அடிமைத்தனத்தில் வாழ்கிறார். நீ எப்படி வாழ்கிறாய்? அரண்மனை வாழ்க்கை வாழ்கிறேன். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? உள்ள யாருதா மற்றவர்களை காட்டிலும் மேன்மையை வாழ வைப்பாரா? மோசே வாழ வைத்தாரா? மோசே வாழ வைத்தாருன்னா என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களுக்காகனதுதான். கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பா. கண்களை மூடுவோம். அந்தியம் வரை ஆச்சூடுமதி இயேசு என்றே கூடேமதி. இன்னைக்கு சிலர் ஒழுங்காக வர்றவங்க உண்டு. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவர்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், கோட்டை விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்த நீங்கள் பாக்கியசாலிகள். இந்த வார்த்தைகளை விட்டுறாதுருங்க. கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பார். கர்த்தர் பூமி எங்கே எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உபவாச ஜபம் முடிந்து வந்திருக்கிற சபையே, நம்மோடு கூட கர்த்தர் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கே எந்த ஜாதி கடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை அந்தியவரே ஆச்சூடுமதி இயேசு என்றே கூடேமதி. இன்னைக்கு நைட்டு பிலிப்பி ஜபத்தில் நான் மேக்சிமம் என்னோட மைண்ட் செட்டு வசனம் பிரசங்கிக்க கூடாது,
கொஞ்சம் சிலது ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற சிந்தையில் இருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய கண்கள் என்னுடைய செய்கைகளை காணாது, என்னுடைய கண்கள் கர்த்தருடைய செய்கைகளை காணும். ஆமென். தலைக்கு மேலே கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய கண்கள் வெரி குட், என்னுடைய செய்கைகளை காணாது, கர்த்தருடைய செய்கைகளை காணும். ஆமென். ஆந்தியம் வரே ஆச்சோடுமதி இயேசு என்றே கூட மதி. ஆமென். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த ஃபாஸ்டிங் பீரியடில் இந்த வேடை தந்தீர், ஆனால் அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் தியானிக்க விடாதபடிக்கு இன்னைக்கு தியானிக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த விதை சரியான நேரத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறபடியா நன்றி. நீர் இன்றைக்கு எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இன்று இரவு நடக்கிற விழிப்பு ஜெபத்தை ஆசீர்வதி. அநேகரை கொண்டு வாரும். எல்லா துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.